பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பாண்டிச்சேரி டே 2 vlog தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 vlogல பார்த்தீங்கன்னா ரூம் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத வந்துட்டு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் பார்க்கலன்னா. டே 2 பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு எல்லோரும் ரெடி ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்துட்டாங்க. இட்லி, அதுக்கப்புறம் சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்போடு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்குறதுக்கு. ரூம்லேயே வந்துட்டு நமக்கு பைக் ரெண்ட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் போகும்போது அப்போ வந்து புதுசாக ஓப்பன் பண்ணதுனால அப்போ தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு அவங்களே பைக் ரெண்ட் அந்த மாதிரி எல்லாமே ஓனாக இப்போ எல்லாமே அவங்களே வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிருக்கும்போது புதுசாக கார்லாம் கூட வாங்கியிருந்தாங்க ரெண்டலுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் வந்து கொடுக்குறேன், வேணும்ன்றா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்க இந்த மேக்ஸி ட்ரெஸ் வந்துட்டு மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ட்ரிப்பில் போட்டால் எல்லா ட்ரெஸ்ஸோட லிங்க்கையும் நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு இன்றைக்கி விசிட் பண்ண பிளேஸ் பார்த்திங்கன்னா ஆரோவில் தான். ஆரோவில் வந்துட்டு நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஆப்போசிட் சைடு, மற்ற எல்லாமே வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு ட்ராவல்லே கொஞ்சம் அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஆரோவில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லியிருந்ததுனால அதை மட்டும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம நடந்து போகிற வழி இல்லாமல் ஏதோ காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நடக்க விருப்பம் இல்லைன்னா இங்கே பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ பஸ் தான். நம்ம எங்கேருந்து ஏறுறோமோ அங்கே போய் இறங்கிட்டு திரும்ப அங்கேருந்து வந்துட்டு நம்ம கொண்டு வந்து அதே இடத்துல விட்டுருவாங்க. ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் பார்த்திங்கன்னா இந்த ஆரோவில் மாத்ரி மந்திர் பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. ஃபோட்டோஸோடு வந்து போட்டு யாரெல்லாம் இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருந்தாங்க. நமக்கு அதெல்லாம் டைம் இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நம்ம சும்மா ஒரு ஓவர் வியூ வந்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்து இப்போ மாத்ரி மந்திருக்குள்ளே போகிறதுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கணும். நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டேருந்து பார்க்க கூட நம்மளுக்கு டைம் கிடையாது. அதே போல் உள்ளே போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து மண்டேவும் என்னமோ வந்துட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தனியாக வந்து நம்ம முதல்ல முன்னாடி அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாத்ரி மந்திர் வந்துட்டு யோகா அந்த மாதிரி இதுவங்களுக்காக வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு அலோடு இல்லை. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே நடந்து போகிறதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு அங்கே நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து வருது மாத்ரி மந்திர் போகிறதுக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு எல்லோரும் பேசிக்கிட்டே அப்படியே சும்மா நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு வரும்போது வந்துட்டு பஸ்ஸில் வந்து வந்துட்டோம். போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்கிராஃப்டட் திங்ஸ்லாம் வந்துட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு சில திங்ஸ் மட்டும் தேவையானது பார்த்து வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே போயிட்டு நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். நடந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த காலகேந்திரா ஆர்ட் கேலரின்னு வந்துட்டு ஒரு சென்டர் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்ல ஆரோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மாத்ரி மந்திர்கிட்ட போயிட்டு வந்தால் போதுன்ற மாதிரி முதல்ல நேராக வந்துட்டு நாங்கள் மாத்ரி மந்திர் தான் போனோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இடங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த
பாறையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி இதுவெல்லாம் வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. அதை வச்சு அனிமல்ஸு, பேர்ட்ஸு இந்த மாதிரி இதுவெல்லாம் வந்துட்டு அதுலேயே வந்துட்டு செதுக்கி வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. அது உண்மையாகவே பாறையில் செஞ்சதா இல்லை வேறு ஏதாச்சும் இதுவான்னு தெரியல. ஆனால் பார்க்க அழகாக இருந்துச்சு. உண்மையான அனிமல் மாதிரியே இருந்துச்சு. இங்கே தெரியுது இல்லையா, இந்த பஸ்ஸில் தான் வந்துட்டு நம்மளை வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ தான் உள்ளேயே வந்திருக்கோம். இங்கே டோக்கன் வந்து வாங்கிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம எடுத்துகிட்டு வர்றதை. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இன்னமும் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே தான் வந்துட்டு போக போகிறோம். அங்கே தெரியுது இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக விட்டாலே கிட்ட தான் இருக்கும் போல். ஆனால் இவங்க சுற்றி சுற்றி விட்டுருக்கிறதுனால எங்கேயோ போய் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த மரத்தை பார்க்குறதுக்கு எது வேறு எது மரம் என்ன எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு எதுவுமே தெரியல. அதுதான் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது. எனக்கு என்னமோ ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்த பாடே இல்லை. எப்படா வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணியாச்சு. மாங்கு நடந்து வந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அந்த ஆரோவில் இதுவை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சமாச்சும் கிட்டையாச்சும் விட்டுருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய பள்ளம் எடுத்து ஏதோ ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. இது உண்மையாகவே வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை நம்மளை அவ்வளோ தூரத்தில் இருந்து நிற்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆரோவில் பற்றி அதாச்சும் மாத்ரி மந்திர் பற்றி எல்லா விதமான இதுவுமே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அது எப்படி உருவாச்சு என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இது எல்லாமே ஒரு கிளிப்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் அந்த கிளிப்ஸை எடுத்து நான் படிக்கவே கிடையாது. இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது தான் எடுத்தே பார்க்குறேன். இதில் பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி 3 லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நான் அதை ஒரு முறை கூட படித்து பார்க்கல. அதுதான் ஹைலைட்டு. எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, அதுக்கு உள்ளே விடலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் கிட்டையாச்சும் விட்டுருக்கலாம். இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப தூரம் நடந்து வந்தது கொஞ்சம் பசி எடுத்துக்கிச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு அடுத்த இடத்த பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். அவ்வளோதான், வந்த வேலைலாம் முடிஞ்சிச்சு. மாத்ரி மந்திரையும் சூப்பராக பார்த்தாச்சு. சரி இங்கேயும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணால் அடுத்தடுத்த இடங்களை வந்து பார்க்குறதுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் பஸ் வந்து ஏறிட்டோம். நாங்கள் வந்ததுமே வந்து பஸ் ரெடியாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து வந்துட்டு நம்ம எங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோமோ அங்கே வந்து கொண்டு போய் விட்டுடுறாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். நாங்கள் வந்த வழியில் தான் வந்து இந்த ஷட்டில் வந்து ஏற இடம் இருந்திருக்கு போல். நாங்கள் அதை கவனிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு நடந்து போனதே நல்லா இருந்துச்சு. வரும்போது தான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் பஸ்ஸில் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா உள்ளவே வந்துட்டு ஹோட்டல்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து சாப்பிட்டுக்கலாம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது. லைட்ஸு, ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீம் கேச்சர், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு சில திங்ஸ் வந்து பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரேட்டை விட ஒரு சிலது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஒரு சிலது வந்து ஆன்லைன் ரேட்டை விட கம்மியாகவும் இருந்துச்சு. வந்ததுக்கு மெமரியாக ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். இங்கே வுட்டில் வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆன்லைனில் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுருந்தேன். அது இல்லாமல் வந்துட்டு இங்கே இருந்துச்சு. ஸோ அதோட ரேட்லாம் கம்பேர் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே நான் பார்த்த வித்தியாசமான ஷாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்துட்டு பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ்லாம் வச்சு நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி ப்ரேஸ்லெட் வந்து ஒருத்தவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்துட்டு இயரிங்ஸு அந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு அவங்களே ஹேண்ட்மேடாக பண்ணி கொடுத்தாங்க. அங்கே ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தேன், எனக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் நம்மளே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுவோம். ஸோ அதனால் எதுவுமே அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலை.
இங்கே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் ஏதாச்சும் இடம் இருக்கான்ட்டுன்னு சர்ச் பண்ணதில் ஆரோவில் பீச் வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு. சரி வந்துட்டோம், நம்ம அந்த பீச்சையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு போயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் பாண்டிச்சேரி வந்து முதல்ல பீச் ஓரமாக கடை போட்டு இந்த பீச்சில் மட்டும்தான் நான் பார்த்தேனே. ஸோ மற்ற எந்த பீச்லையுமே கடைங்களே கிடையாது. எங்கே போடுற நகரு பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நம்ம வந்துட்டு மெரினாலெல்லாம் நிறைய சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்லாம். ஆனால் இங்கே வந்து நான் இது வரைக்கும் பீச்சில் உட்காந்து எந்த ஒரு சீ ஃபுட் ஐட்டமே சாப்பிடல. ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் வந்து நாங்கள் ஃப்ரை வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் கனவாவும் வந்து வாங்கியிருந்தோம். ஓகே, டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். ஓகே தான். ஸோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா இடன் பீச் வந்து போயிருந்தோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இடன் பீச் ரொம்ப தூரம், அதாவது எங்கள் ரூமை தாண்டி தான் வந்துட்டு இடன் பீச்சே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாண்டிச்சேரி பிளான் பண்ணுறீங்கன்னா பேரடைஸ் பீச், இடன் பீச்சு அது எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல தான் இருக்குது, பக்கத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ட் வில்லேஜ், அதாச்சும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், நம்ம போட்டிங்லாம் போனோம் இல்லையா, அந்த இது வந்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நாங்கள் வரும்போது தான் பார்த்தோம், அந்த இடத்த தாண்டி தான் நாங்கள் வந்துட்டு வந்தோம். ஸோ அதுதான் வந்துட்டு நாங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக்கே. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு போகும்போது பக்கத்துலேயே என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த இடத்துலலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு இடத்துக்கு வந்து போங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு டைம் வந்து சேவ் ஆகும், எல்லா இடத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ இடன் பீச் தான் வந்திருந்தோம். எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது பெருசாக என்ன இருக்குன்னே தெரியல இங்கே. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பீச்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடைங்கள்லாம் போட்டிருந்தாங்களே அந்த சைடில் வரும்போது நிறைய கேம்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதில் ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். ஒன்று மட்டும் நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணவே கிடையாது. ஸோ அந்த ஒரு கேம் தான் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அந்த டேவே இந்த ஒரு இதில் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பாருங்கள். பேரடைஸ் பீச்சில் வந்து பேராக்ளைடிங் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுதான் யாரும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க போல். நல்லா இங்கேருந்து பார்க்கவே தெரிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இடன் பீச் வந்துட்டு மினி கேரளா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த தென்னை மரங்களெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் பார்த்தோம், ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. இங்கே எல்லா பீச்சையும் விட ஸ்பெஷலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் பெரியவங்களுக்குன்னு எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது. சரி, இடன் பீச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போனதுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே எந்த ஷாப்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே ஆக்டிவிட்டீஸ்க்கே இல்லை. சும்மா இதுவும் எல்லா பீச்சும் மாதிரி கடல் அப்புறம் கடற்கரை அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்குது போல் அப்படின்னு நினச்சி ரொம்ப வந்து எனக்கு இதுவாகி போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசே திருப்தியாச்சு. இங்கே வந்து திருக்கை மீன் வந்துட்டு வருதுன்னு சொல்லி எச்சரிக்கை போர்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து எந்த பீச்லேயுமே இது வரைக்கும் குளிக்கவே இல்லை. ஏன்னா அது குளிச்சிட்டா வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் உப்பு வந்துட்டு தண்ணி ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த பீச்லேயுமே குளிக்கவே இல்லை. சும்மா கால் நனைச்சிட்டு அப்படி தான் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தோம்.
இந்த பலூன் செட்டப் சூப்பராக இருந்துச்சு. ஏதோ சர்ப்ரைஸாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று பர்த்டே பார்ட்டி, அப்படி இல்லைன்னா ப்ரப்போசல், அப்படி இல்லைன்னா ஃபோட்டோஷூட், இது ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கும் யாராச்சும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களான்னு ஏங்கி யாரும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நமக்கே நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிக்க வேண்டியது தான் சொல்லிட்டு நமக்கு பிடிச்சது நம்மளே பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன பசங்களுக்கு கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த பஞ்சி ஜம்பிங், அதுக்கப்புறம் இந்த போட், இது எல்லாமே வந்துட்டு பெரியவங்களுக்கும் இருந்துச்சு. இது எல்லாமே நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். இதில் ஒரே ஒரு கேம் தான் வந்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணவே கிடையாது. அது இருக்குன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நாங்கள் இங்கேருந்து போகலான்னு கிளம்பும்போது தான் வந்துட்டு அதை பார்த்தோம். சரி, ஓகே, நம்ம இதை வந்துட்டு போயிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் சிஸ்டர்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்துச்சு. நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, ட்ரை பண்ணணுன்னு கூட யோசிக்கவே இல்லை. ஆனால் அவங்க ட்ரை பண்ணதை பார்த்துட்டு எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. சரி, நானும் போய் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் ஆசையாக போயிட்டு ஒரு முறை ட்ரை பண்ணேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் இது வரைக்கும் நான் இந்த கேமை ட்ரை பண்ணதில்லைன்றதுனால எனக்கு ஓவர் ஹைப்பாக இருக்கா இல்லை என்னன்ட்டுன்னு தெரியல. ஆனால் அந்த வியூ எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து கயாக்கிங், போட்டிங், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. நம்ம ஒரே இதுதான், இந்த ஒரு கேம் மட்டும்தான் வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக இருந்தோம். ஆல்ரெடி நாங்கள் இந்த ஒவ்வொரு இதுவாக வந்துட்டு தாண்டி வருவோம் இல்லையா, இந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரியான இது வந்துட்டு வைப்பாங்க இல்லையா, இந்த கேம் வந்து நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். இதனாலும் ஹைட் கம்மி, நாங்கள் ட்ரை பண்ணதெல்லாம் ஹைட் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதிலேருந்து இறங்கி வரத்துக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். இது ஒன்று மட்டும்தான் நாங்கள் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் இது வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என் சிஸ்டர்ஸ் தான் 2 பேருமே போனாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு டிக்கெட்டே நான் வந்து எடுக்க சொன்னேன். ஐயோ, மணி வந்துட்டாலே அதாங்காட்டியா. எப்போ 2 கை விட்டு போதும். இது தாங்க நான் சொன்ன அந்த கேம், ஜிப்லைன். இது வரைக்கும் நாங்கள் யாருமே ட்ரை பண்ணது கிடையாது. ஆனால் செம்ம அட்வான்ச்சராக இருந்துச்சு. அதுவும் வியூவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த லேக்கு மேலே அப்படி ஒரு வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. சன்செட் டைமுன்றதுனால நல்லா அழகாக இருந்துச்சு. மேலே ஃபோன் கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் பயம், அதனால் நம்ம ஃபோன்லாம் கொண்டு போகல. இதுக்கு வந்துட்டு 400 சம்திங் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எட்டி பிடிக்கணும். அதில் அவங்க பிடிச்சி கையே வந்துட்டு வெடிப்பு விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் வந்து ஒரு கேப் வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு தான் போயிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரூம் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து போகிறோம். ஸோ அதை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரூமுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா நைட் வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு கிளிப் வந்து எடுத்திருந்தேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அவ்வளோதான், பாண்டிச்சேரி டே 2 vlog சூப்பராக முடிஞ்சிருச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.